அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடைக்கானலில் தக்காளி விலை சதமடித்திருக்கிறது. ஒரு கிலோ தக்காளி 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய கேரட், பீட்ரூட், டர்னிப், காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி, நூல்கோல் உள்ளிட்ட பல்வேறு மலை காய்கறிகளையும் தரைப்பகுதியில் விளையும் தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், அவரை, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளையும் கொள்முதல் செய்து தினசரி காய்கறி சந்தையில் வியாபாரிகள் விற்பனை செய்வது வாடிக்கையான ஒன்று. இந்த நிலையில் நாள்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் தக்காளியின் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்து தக்காளி கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் தயக்கம் காட்டி வருவதாலும் தமிழ்நாட்டில் தொடர் மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் கொடைக்கானலில் உள்ள தினசரி காய்கறி சந்தையில் கடந்த வாரம் தக்காளி கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது தக்காளி கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் காய்கறி வாங்க வந்த இல்லத்தரசிகளும் உணவு விடுதி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த திடீர் விலையேற்றத்திற்கு தக்காளி கொள்முதல் பொதுவாக குறைந்துள்ளது. அத்துடன் மலைப்பகுதிக்கு லாரி கட்டணம் மற்றும் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலியும் அதிகம் என வியாபாரிகள் காரணம் தெரிவிக்கின்றனர். அதிலும் குறைந்த அளவு மட்டும்தான் கொள்முதல் செய்து தற்போது தக்காளி தினசரி சந்தையில் விற்பனை செய்வதாகவும் வெயில், மழை என காலநிலை திடீரென மாறுவதால் மொத்தமாக கொள்முதல் செய்தால் சில நாட்களில் மொத்தமாக தக்காளி அழுகிவிடுவதால் அதிகமான கொள்முதல் செய்வதற்கு ஆர்வமில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த தக்காளி திடீர் விலையேற்றத்தால் தக்காளி ரசம் மற்றும் தக்காளிகளில் செய்யப்படும் உணவுகளுக்கு திண்டாட்டம் ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. இந்த விலையேற்றத்தினை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி குறைந்த விலைக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் தக்காளி கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் இல்லத்தரசிகளும் உணவு விடுதி உரிமையாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.